இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு சிட்லப்பாக்கம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு நீக்க நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிட்லப்பாக்கம் ஏரி மொத்தம் 53 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஆனால் 47 ஏக்கர் மட்டுமே தற்போது இருக்கிறது. ஏரியின் மேற்கு பகுதியில் 6 ஏக்கரில் வீடுகள் கட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ஜனவரி 11ஆம் தேதி தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை 74 ஆக்கிரமிப்புகள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற உறுதியளித்த நிலையில் உத்தரவை செயல்படுத்தவில்லை. இதனால் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு சிட்லப்பாக்கம் ஏரியில் மேற்கொள்ளப்பட உள்ள ஆக்கிரமிப்பு குறித்து தாமாக முன்வந்து விசாரித்தது. இது குறித்து தமிழ்நாடு நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளர், நீர்வளத்துறையின் இயக்குனர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர், செயலர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விளக்கமளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.